இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? உன் உடல் மண்ணில் புதைக்கப்படும் நாள், இருள் நிறைந்த குளிர்ந்த நிலம், 6 அடி ஆழத்தில் அமைதி மட்டுமே, நீ தனியாக இருக்கும் அந்த இடம். உன் குடும்பம் அழுது நின்று துஆ செய்து விட்டு போகும் நேரம், அவர்கள் காலடி சத்தம் மெதுவாக மறையும். நீ கல்லறையில் தனியாக இருப்பாய். யாரும் இல்லை, உதவும் யாரும் இல்லை, உன் செய்கைகள் மட்டும் உன்னுடன். இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? உன் மூச்சு நின்று போகும் வேளையில் மலக்குகள் வந்து கேட்கும் போது நீ என்ன சொல்லுவாய்? என்ன சொல்லுவாய்? இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? தயாரானாயா அல்லது தாமதமா? உண்மை வெளிப்படும் அந்த நேரத்தில் நீ என்ன சொல்லுவாய்? என்ன சொல்லுவாய்? பெருமொழி எழும், எல்லோரும் எழுப்பப்படுவர். கல்லறைகளில் இருந்து வெளியில் நிழலில்லா வெயிலில் நின்று பயத்தில் வியர்க்கும் அந்த நாள். செல்வம் இல்லை, ஆடை இல்லை, அனைவரும் நிர்வாணமாக நிற்கும். குழந்தையும் பயத்தில் முதிர்ந்து விடும். அந்த நாள் யாரும் தப்பிக்க முடியாது. தாய் குழந்தையை விட்டு போகும், தந்தை மகனை விட்டு ஓடும். மனிதர்கள் குழப்பத்தில் தள்ளாடுவார்கள், மதுவில் அல்ல பயத்தில். இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? உன் செயல்கள் அனைத்தும் வெளிப்படும். சிறியது பெரியது எல்லாம் ஒரு துளியும் மறையாது. இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? உன் உறுப்புகள் பேசும் நாள், உன் கைகள் கால்கள் சாட்சி தரும். நீ மறைத்த அனைத்தையும் நரகம் காட்டப்படும் அனைவருக்கும். மனிதர்கள் மண்டியிட்டு விழுவார்கள், யா அல்லாஹ் எங்களை திருப்பிவிடு, நாங்கள் நம்புவோம் என்று கேட்பார்கள். ஆனால் காலம் கடந்து விட்டது, மீண்டும் செல்ல வழியில்லை. சொர்க்கம் நெருங்கும் நல்லோருக்கு, உண்மையானவர்களுக்கு பயமில்லை, துயரம் இல்லை, என்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? மிக நுண்ணிய பாதையில் நடக்கும் போது நீ விழுவாயா அல்லது காப்பாற்றப்படுவாயா? இந்த நாளுக்காக நீ என்ன செய்தாய்? இது தீர்ப்பு நாள், தாமதமில்லை, யோசித்திருந்து நீ என்ன சொல்லுவாய்? என்ன சொல்லுவாய்?